ஹலோ, உங்க அடுத்த 5 வருஷத்த டோட்டலா மாத்தி அமைக்க போற ஒரு சூப்பரான அலசலுக்கு உங்கள நான் வரவேற்கிறேன். உங்க ஹெல்த், வெல்த் அப்புறம் உங்க மைண்ட் செட்ட எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுன்றதுக்கான எந்தவித குழப்பமும் இல்லாத ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் இதோ. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா விஷயத்துக்குள்ள போயிலாமா? நெறைய புக்ஸ் படிப்பீங்க, நெறைய விஷயங்கள கத்துப்பீங்க. ஆனா லைஃப்ல பெருசா எந்த மாற்றமும் இருக்காது. ஏன் தெரியுமா? இன்ஃபர்மேஷன சும்மா உள் வாங்குறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அத ஆக்ஷன்ல காட்டணும். அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நாம இப்ப பார்க்க போற இந்த பிளான ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த சேலஞ்ச ஏத்துக்க நீங்க ரெடியா? ஓகே, முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம் ஹெல்த். இதுதான் ஒரு நல்ல வாழ்க்கையோட அடிப்படை. இது இல்லாம வேற எதுவுமே இல்ல. உங்க உடம்ப எவ்ளோக்கு எவ்ளோ பயன்படுத்த முடியுமோ அவ்ளோ பயன்படுத்துங்க. டெய்லி ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறத ஒரு டார்கெட்டா வச்சுக்கோங்க. லிஃப்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலா படிக்கட்ல ஏறி போறது மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. எக்ஸர்சைஸ் மாதிரியே நம்ம சாப்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு மீல்லையும் குறைஞ்சது 25ல இருந்து 30 கிராம் புரோட்டீன் இருக்கிற மாதிரி கண்டிப்பா பாத்துக்கோங்க. இது என்ன தெரியுமா? ஒரு 60 வயசுக்கு அப்புறம் நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாம சுதந்திரமா நடமாடணும்னா உங்க உடம்புல நல்ல மசில்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பாஸ். இப்போ உங்க ஹெல்த்த நீங்க கொஞ்சம் கூட கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல நீங்க மத்தவங்களுக்கு ஒரு பெரிய சுமையா மாறிடுவீங்க. அதுவே இன்னைக்கு கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களால எப்பவுமே ஒரு உடல் சுதந்திரத்தோட வாழ முடியும். தெரிஞ்சே உங்க உடம்ப கெடுத்துக்கிட்டு, நாளைக்கு உங்க குடும்பத்துக்கே நீங்க ஒரு பாரமா மாறுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், இல்லையா? அடுத்து 2வது தூண் ஸ்கில் மற்றும் வெல்த் மேனேஜ்மெண்ட். அதாவது பணம் மற்றும் திறமைய எப்படி கையாள்வதுன்னு பாப்போம். லைஃப்ல ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. எதை நீங்க சரியா ட்ராக் பண்ணலையோ அது உங்களை விட்டு போடும். அது உங்க பணமா இருக்கலாம், உங்க வெயிட்டா இருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலியோட நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமா கூட இருக்கலாம். உங்க ஒவ்வொரு ரூபாயும் எங்க போகுதுன்னு எழுதி வைங்க. உங்க கேலண்டரை ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணாம இந்த ஒரு விஷயத்தையும் உங்களால இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. இப்போ நான் சொல்றத நல்லா கவனிங்க. பணத்தை தேடி தயவு செஞ்சு ஓடாதீங்க. ஏதாவது ஒரு ஸ்கில்ல எடுங்க. ஒரு வருஷம் அதுல பணமே வரலைனாலும் பரவாயில்லன்னு வெறித்தனமா உழைங்க. 3வது வருஷம் நீங்க கத்துக்கிட்ட வேலைய பப்ளிக்கா எல்லாருக்கும் காட்டுங்க. ஃபீட்பேக் வாங்கி உங்களை வளர்த்துக்கோங்க. 5வது வருஷம் என்னாகும் தெரியுமா? பணம் உங்களை தேடி தானா வரும். இதுதான் தி 5 இயர் ரூல். பணத்தை சேமிக்கிறத பத்தின ஒரு சூப்பரான லாஜிக் இது. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற காசை ஃபுல்லா இஷ்டத்துக்கு செலவு பண்றது, ஃபியூச்சர்ல இருக்கிற உங்ககிட்டயே நீங்க திருடுறதுக்கு சமம். அதுவே இன்னைக்கு கொஞ்சம் பணத்தை நீங்க சேமிச்சு வச்சீங்கன்னா, அது எதிர்காலத்துல இருக்கிற உங்களுக்கு நீங்களே கொடுக்கிற ஒரு செம கிஃப்ட். சோ உங்க ஃபியூச்சர் செல்ஃப்க்கு கொஞ்சம் நல்லது பண்ணுங்க. 3வது தூண் டைம் அண்ட் போர்டம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நேரத்தையும் நமக்கு ஏற்படுற சலிப்பையும் எப்படி கையாள்றது? எனக்கு டைமே இல்லப்பா அப்படின்னு சொல்றவரா நீங்க? பஸ்ல டிராவல் பண்ணும்போது சும்மா வேடிக்கை பார்க்காம புக் படிங்க. தேவையில்லாம வெயிட் பண்ற நேரங்களை கட் பண்ணுங்க. 2 வேலைகளை ஒண்ணா செய்யற ஹேபிட் ஸ்டேக்கிங் முறையை ட்ரை பண்ணுங்க. ஒரு பிஸியான நாள்ல இருந்து ஒவ்வொரு டிராப் டைமையும் எப்படி பிழிஞ்சு எடுக்கிறதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க தான் கிங். சக்சஸ் ஆகணும்னா நீங்க கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த போரை ஹேண்டில் பண்றது தான். நம்ம மூளைக்கு ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சா செம போர் அடிக்கும். ஆனா அந்த போர் அடிக்கிற விஷயத்தையே சலிப்பு போற வரைக்கும் திரும்ப திரும்ப பண்றது தான் சக்சஸோட சீக்ரெட் சூப்பர் பவர். அந்த சலிப்பை தாண்டிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாம் ஈஸி தான். 4வது தூண் சைக்காலஜி ஃபார் சக்சஸ். நம்ம மைண்ட் செட்டை எப்படி டியூன் பண்றதுன்னு இப்போ ஆழமா பார்க்கலாம். ஒரு விஷயத்தை ஆரம்பிச்ச உடனே முதல் முயற்சியிலேயே பெரிய சக்சஸ் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய சாபம். ஆமாங்க, எடுத்த உடனே சக்சஸ் வந்தா ஈகோ வந்துடும், புதுசா எதையும் கத்துக்க மாட்டோம். ஆனா ஆரம்பத்திலேயே தோல்வி வந்தா அதை நிஜமா கொண்டாடுங்க. ஏன்னா ஃபெயிலியர் தான் உங்களை பக்குவப்படுத்தும், உங்களுக்கு லைஃப்ல ரொம்ப முக்கியமான பாடங்களை கத்துக் கொடுக்கும். அடுத்து இந்த மிமெட்டிக் டிசையர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நமக்கு ஒரு பொருள் உண்மையிலேயே தேவைப்படாது. ஆனா பக்கத்துல இருக்கிறவன் அதை வச்சிருக்கான் என்ற ஒரே காரணத்துக்காக நாமளும் அதுக்கு ஆசைப்படுவோம். இது ஒரு சைக்காலஜிக்கல் கிளிச். இதுக்காக தேவையில்லாம போட்டி போட்டு நல்லா பேசுறவங்கள கூட நம்ம எதிரியா மாத்திப்போம். இது ரொம்ப தப்புங்க. அப்புறம் இந்த சங்க் காஸ்ட் ஃபேலசி. ஒரு பிசினஸோ வேலையோ கண்டிப்பா செட் ஆகாதுன்னு தெரிஞ்ச அப்புறமும் அடடா இதுல இவ்ளோ காசு போட்டுட்டோமே, இவ்ளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அதுலயே திரும்ப திரும்ப உழல்றது. இந்த இடத்துல நெவர் கிவ் அப் எல்லாம் வேலைக்கு ஆகாது. எப்ப வெளியே வரணும், எப்ப கிவ் அப் பண்ணணும்னு தெரியறது உங்க பணத்தையும் நேரத்தையும் பெரிய அளவுல மிச்சப்படுத்தும். நைட்டு தூங்கும்போது மண்டைக்குள்ள ஒரே ஓட்டமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? அதுக்கு காரணம் இந்த ஜைகானிக் எஃபெக்ட். நம்ம மூளை என்ன பண்ணும்னா, முடிச்ச வேலைகளை ஈஸியா மறந்துடும். ஆனா இன்னும் முடிக்காம பெண்டிங்ல இருக்கிற வேலைகளை மட்டும் மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை எப்படி பீட் பண்றது? வெரி சிம்பிள் ட்ரிக். உங்க முடிக்காத வேலைகளை ஒரு பேப்பரையோ இல்ல போன்லயே எடுத்து எழுதுங்க. அவ்வளவுதான். நீங்க எழுதிட்டீங்கனாலே உங்க மூளை அப்பாடா இதை நோட் பண்ணியாச்சு, இனிமே மறக்காது அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆயிடும்.
ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அவ்ளோ நிம்மதியா இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசி தூண், மக்களும் இடங்களும். நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் நம்மள எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு முதல்ல தைரியமா வெளியே வாங்க. எப்பவுமே ஒரே ஊர்ல இருக்காம புதுசா ஒரு பெரிய சிட்டிக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது உங்க லைஃபை வேற லெவலுக்கு அப்கிரேட் பண்ணும். அதே மாதிரி உங்க மைண்ட் செட்டை டெவலப் பண்ற நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கோங்க. உங்களை தப்பான பழக்கங்களுக்கு இழுத்துட்டு போற நண்பர்களை ஈவு இறக்கமே இல்லாம கட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கமிட்டடா இருக்காங்களே, நாமளும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்ன்றதுக்காகவோ இல்ல வெறும் அட்ராக்ஷனுக்காகவோ ஒருத்தர் கூட போய் மாட்டிக்காதீங்க. அது உங்க லைஃப்ல இருக்கிற சந்தோஷத்தை மொத்தமா அழிச்சிடும். 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சுதந்திரம் கொடுக்கிற உறவு மட்டும்தான் என்னைக்குமே நிலைச்சு நிற்கும். உண்மையான உறவுகளை கட்டாயப்படுத்த முடியாது. அது தானாகவே நிகழும். மேலும் முழுமையான தனிநபர் சுதந்திரத்தை அனுமதிக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாம ஒரு போலியான ரிலேஷன்ஷிப்ல போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறத விட சிங்கிளா இருக்கிறது எவ்வளோ மேல். சோ இந்த 5 வருஷ பயணத்தை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ண நீங்க ரெடியா? இந்த வீடியோல சொன்ன விஷயங்களை சும்மா கேட்டுட்டு மட்டும் போகாம உங்க லைஃப்ல உடனே அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சரியா 5 வருஷம் கழிச்சு நீங்க கண்ணாடியில உங்களை பார்க்கும்போது அந்த நபர் உங்களை பார்த்து பெருமைப்படுவாரா இல்ல ஏமாற்றம் அடைவாரா? உங்க வாழ்க்கையை மாத்துற அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு.